ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முயல் காட்டில் வாழ்ந்து வந்தது. அதாவது ஒரு முயல் குட்டி காட்டில் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பன்னி ரேபிட் லிவ்டு இன் த ஃபாரஸ்ட். பன்னி ரேபிட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அழகான முயல் குட்டி. ஓகேவா? லிவ்டு அப்படின்னா வாழ்ந்து வந்ததான். ஓகேவா? எங்கே? ஃபாரஸ்ட்டில். ஃபாரஸ்ட்னா காட்டில் ஒரு அழகான முயல் குட்டி வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சான். ஓகேவா? லிவ்டு இன் த ஃபாரஸ்ட். பன்னி ரேபிட் லிவ்டு இன் த ஃபாரஸ்ட். ஓகே. அவருக்கு அடுத்த சென்டென்ஸு, அவருக்கு பல நண்பர்கள் இருந்தனர். இங்கே அவருங்கிறது இந்த ரேபிட்டை தான் சொல்கிறோம். சரி, அந்த முயல் குட்டியை தான் சொல்கிறோம். அவருக்கு பல நண்பர்கள் இருந்தனர். அந்த முயல் குட்டிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ ஹேட் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஹீ ஹேட் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது, அவர் தனது நண்பர்களை பற்றி பெருமிதம் கொண்டார். அதாவது ரேபிட் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நினச்சி ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிச்சு. ஓகேவா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ வாஸ் ப்ரவுட். ஹீ வாஸ் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். தன்னுடைய நண்பர்களை நினைத்து பெருமிதம் கொண்டது. ஹீ வாஸ் ப்ரவுட். ப்ரவுட்னா பெருமிதம். யாரை நினச்சி பெருமிதம் கொள்ளுது? ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். தன்னுடைய நண்பர்களை நினச்சி. அடுத்த சென்டென்ஸு, ஒரு நாள் முயல் காட்டு நாய்களின் உரத்த குறைப்பை கேட்டது. ஒரு நாள் முயல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த காட்டில் நாய்க்குட்டிங்க இருக்குமா, காட்டு நாய்கள் இருக்குமா. ஸோ அந்த நாய்கள் ரொம்ப சத்தம் போட்டு குறைச்சிச்சோம். ஓகேவா? அதை நம்மளோட முயல் குட்டி கேட்டுச்சோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் டே, ஒரு நாள், பன்னி ரேபிட் என்ன பண்ணிச்சான்? கேட்டுச்சான். என்னத்தை அப்படின்னா ரொம்ப சத்தம் போட்டு குறைக்கிற சத்தத்தை கேட்டுச்சான். யார் குறைச்சதான்? வைல்டு டாக்னா காட்டு நாய்கள். பார்க்கிங் அப்படின்னா குறைக்கிறது. நாய்கள் குறைக்கும் இல்லையா? அது எப்படி குறைக்குதான்? ரொம்ப லவுடாக குறைக்குதான், ரொம்ப சத்தம் போட்டு குறைக்குதான். அந்த சத்தத்தை யார் ஹியர் பண்ணது? ரேபிட். எ பன்னி ரேபிட். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸு, அவர் மிகவும் பயந்து போய்விட்டார். அதாவது நம்மளுடைய ரேபிட். ஹீங்கிறது யாரை சொல்கிறாங்க? நம்மளுடைய ரேபிட். அந்த ரேபிட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பயந்து போயிடுச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ வாஸ் வெரி ஸ்கேர்ட். வெரி அப்படிங்கிறது என்னது? மிகவும். ஸ்கேர்ட் அப்படின்னா பயந்து போயிடுச்சு. ஹி வாஸ் வெரி ஸ்கேர்ட். அடுத்த சென்டென்ஸு, உதவி கேட்க முடிவு செய்தார். அதாவது யார்கிட்டயா ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ டிசைடட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஹீ டிசைடட். யார் முடிவு பண்ணது? ரேபிட். அது என்னத்துக்காக முடிவு பண்ணுச்சு? டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் கேட்கலாம், உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிச்சான். ஓகே. அடுத்தது, அவன் வேகமாக தன் நண்பன் மானிடம் சென்றான். அவன்கிறது இங்கே வேறு யாரும் இல்லை, நம்மளோட ரேபிட் தான். ரொம்ப வேகமாக தன்னுடைய நண்பன் மான் கிட்ட போச்சான். ஹி குயிக்லி. வேகமாக அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஹி குயிக்லி வென்ட் டு. யார்கிட்ட போச்சான்? வென்ட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹிஸ் ஃப்ரெண்ட் யார்? டீர்னா யார்? டீர்னா என்ன? மான். அவருடைய ஃப்ரெண்டு மான் கிட்ட போச்சான். யார்? நம்மளுடைய முயல் குட்டி. அவர் சொன்னார், அன்புள்ள நண்பரே. அவருங்கிறது வேற யாரும் இல்லை, முயல் குட்டி தான். முயல் குட்டி சொல்லிச்சான், அன்புள்ள நண்பரே. யார்கிட்ட? நம்மளுடைய மான் கிட்ட சொல்லுதான். அன்புள்ள நண்பரே, சில காட்டு நாய்கள் என்னை துரத்துகின்றன. சில காட்டு நாய் என்னை துரத்துதான் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான். அதை எப்படி சொல்லலாம்? ஹீ செட். யார் சொல்கிறது? நம்மளோட ரேபிட் சொல்கிறாங்க. ஹீ செட். யார் சொல்கிறது? ரேபிட் சொல்கிறாரு. டியர் ஃப்ரெண்ட், அன்புள்ள நண்பரே, சம் கொஞ்சம் வைல்டு டாக்ஸ் காட்டு நாய்கள் ஆர் சேசிங் மீ, என்னை துரத்துது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் கூர்மையான கொம்புகளால் அவற்றை விரட்ட முடியுமா? உங்களுடைய
கூர்மையான கொம்புகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த நாய்களை விரட்ட முடியுமா அவங்களால அப்படின்னு கேட்குது. யாரு? முயல். யாருக்கிட்ட? மான்கிட்ட. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கேன் யூ சேஸ் தம் அவே? கேன் யூ சேஸ் தம் அவே வித் யுவர்? அதை விரட்ட முடியுமா? அதை விரட்ட முடியுமா, துரத்த முடியுமா? வித் எதனுடன்? வித்துனா உடன். எதனுடன்? உங்களுடைய ஷார்ப்பான கூர்மையான ஆண்ட்லஸ். ஆண்ட்லஸ்னா கொம்புகள். உங்களுடைய கூர்மையான கொம்புகள் மூலமாக அதை துரத்த முடியுமா? அந்த காட்டு நாய்களை துரத்த முடியுமா? கேன் யூ சேஸ் தம் அவே வித் யுவர் ஷார்ப் ஆண்ட்லஸ்? ஓகே, அடுத்தது மான். மான் சொல்லுது. இப்போ மான் பேசுது. அது சரி, என்னால் முடியும். நீ சொல்கிறது சரிதான், என்னால் முடியும் தான். ஆனால் இப்போது நான் பிஸியாக இருக்கேன், நான் வெறும் வேலையாக இருக்கேன். கரடியின் உதவியை ஏன் கேட்கக்கூடாது? நீ ஏன் கரடிகிட்ட போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது? நான் ரொம்ப வேலையாக இருக்கேன், நீ போய் கரடிகிட்ட ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லிடுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த டீர் செட். யார்கிட்ட சொல்லுது? டீரு, மான் முயல்கிட்ட சொல்லுது. தட் இஸ் ரைட், நீ சொன்னது சரிதான். ஐ கேன், என்னால் முடியும் தான். அதை என்னால் விரட்ட முடியும் தான். ஐ கேன், தட்ஸ் ரைட். நீ சொன்னது சரிதான். ஐ கேன், என்னால் முடியும் தான். பட் ஆனால் நான் இப்போது ஐ எம் பிஸி, நான் வேலையாக இருக்கேன். வை டோன்ட் யூ ஆஸ்க் பியர் ஃபார் ஹெல்ப்? பியர் ஃபார் ஹெல்ப். ஆஸ்க் பியர் ஃபார் ஹெல்ப். வை டோன்ட் யூ? வை டோன்ட் யூ? அதாவது நீ ஏன் நம்மளுடைய கரடியார உதவிக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மான் முயல் குட்டிக்கிட்ட சொல்லுதான். சரி, ஓகே, அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பை பாய்.